வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2025 ஆண்டிற்கான மாத காலண்டர் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் வார்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் இன்று வெளியிட்டார். பின்னர் சாரம் நிர்வாகிகள் சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தேவஸ்தானத்தில் மாத காலண்டரை பூஜை செய்து பொதுமக்களுக்கு வழங்கினர். முதல் காலண்டரை நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன் கோவில் சார்பாக பெற்றுக்கொண்டார். பின்னர் பொதுமக்களுக்கு காலண்டர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஸ்கைசாட் ரவி என்கின்ற ராஜாராம், சுகுமாரன், சாமிநாதன், தென்றல் நகர் ரவி, கோபி, ஞானப்பிரகாசம் நகர் ரமேஷ், சாரம் முருகானந்தம், வரதராஜன், ஜெயராஜ், அஜய் ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் வார்டு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வார்டு பொறுப்பாளர் ஸ்கைசாட் ரவி என்கின்ற ராஜாராம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் 2025 ஆண்டிற்கான மாத நாள்காட்டி பொதுமக்களுக்கு விநியோகிப்பது சம்பந்தமாக ஆலோசனை செய்யப்பட்டது. பின்னர் மழைக்கால நிவாரணப் பொருட்கள் விடுபட்டவர்களுக்கு நேரடியாக பொறுப்பாளர்கள் சென்று மக்களுக்கு அளிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. மேலும் சாரம் பகுதியின் வளர்ச்சியை பற்றி நமது பொறுப்பாளர்களுடன் சேர்ந்து நமது சாரம் இளைஞர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் மனு அளிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் சுவாமிநாதன், தென்றல் நகர் ரவி, கோபி, ஞானப்பிரகாசம் நகர் ரமேஷ், முருகானந்தம், சாரம் வரதராஜன், அஜய், ஜெயராஜ், அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக 25 ஆண்டிற்கான மாத நாள்காட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வெளியிட்டார். கூட்டத்தின் முடிவில் சாரம் சுகுமாரன் நன்றி கூறினார். புதுச்சேரியில் ஹெல்மெட் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வில் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த பொதுமக்கள் 20 பேருக்கு ஹெல்மெட் பரிசாக வழங்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி வருகின்ற ஜனவரி 1 முதல் புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி பேச்சுப் போட்டி, வினாடி வினா மற்றும் பேரணி ஆகியவை நடத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி போக்குவரத்து காவல் பிரிவு சார்பில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்வு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருவாதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பொதுமக்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தான கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் சரியாக பதிலளித்த 20 பேருக்கு இலவசமாக ஹெல்மெட் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் போக்குவரத்து காவல்துறை எஸ்பி மோகன்குமார், இன்ஸ்பெக்டர் கதிரேசன் உள்ளிட்ட பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். இதுகுறித்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி கூறும்பொழுது, வருகின்ற ஜனவரி 1 முதல் புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும். தவறும் பட்சத்தில் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து அதே தவறை செய்தால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார். Zero tolerance towards non-use of helmet from January 1. So just to encourage public, motivate public, educate public and inspire them to wear helmet, we are launching small educational awareness programs. So today at this junction, Tavalakuppam, we have distributed the helmets to some of the road users based on some answers which they gave related to road safety. So my message to all of you is that we have to compulsorily wear a helmet because that's required for our personal safety. We should never think that it is because if I'll wear helmet then I won't be challaned. Don't wear helmet to avoid challan. Wear helmet to save your life. So be safe, keep others safe also on the road. Non-wearing of helmet is a violation under MV Act. Everybody is aware. There are Supreme Court guidelines also telling that everybody should wear helmet. So already law says that helmet wearing is a must. Otherwise you have to pay penalty and your DL may be also be suspended for 3 months. So our effort is to make everybody wear helmet. Earlier I am not aware that when was the last campaign was launched and whether it failed or succeeded. Our idea is to make people wear helmet. At present helmet use is around 5 to 7% only. We want to increase it up to say 20-25%. Later on in another 1 year maybe up to 40%. So within 2-3 years also if we can achieve 100% helmet use target, so that would be a good achievement for us. It's not that on January 1 or January 10 everybody would start wearing helmet. But at least we have to start requesting them and encouraging them, motivating them, telling them about the importance of wearing helmet. So they themselves will wear helmet. One day will come when everybody would start wearing helmet. Nobody will resist it.
Yes, 1,000 rupees fine, and also we'll recommend immediate suspension of DL for 3 months. And every subsequent offence, same rule applies. 1,000 rupees fine, again suspension of DL for 3 months. புதுச்சேரியில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இன்று முதல் அமல். அதற்கான அறிவிப்பை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் உத்தரவின்படி போக்குவரத்து துறை கூடுதல் செயலர் சிவகுமார் வெளியிட்டுள்ளார். இதன்படி ஏசி வசதியில்லாத நகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 5 7 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 13 17 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி வசதியுடன் கூடிய பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணம் 10 13ஆகவும் அதிகபட்ச கட்டணம் 26 34 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது குறைந்தபட்சம் 3 அதிகபட்சம் 8 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி வசதியில்லாத டீலக்ஸ் பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 12 16ஆகவும் அதிகபட்ச கட்டணம் 36 47 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி இல்லாத விரைவு பேருந்துகளுக்கு புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு 75 பைசா என்பது 98 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. 25 கிலோமீட்டர் வரை 20 என இருந்த குறைந்தபட்ச கட்டணம் 25 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி விரைவு பேருந்து புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டர் 1.30 என்பது தற்பொழுது ரூபாய் 1.69 உயர்த்தப்பட்டுள்ளது. வால்வோ பேருந்துகளுக்கான கட்டணம் புதுச்சேரி நகர பகுதிக்குள் கிலோமீட்டருக்கு ரூபாய் 1.70 தற்பொழுது 2.21 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது முதல் 30 கிலோமீட்டருக்கு 54 இருந்த கட்டணம் தற்பொழுது 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு, அதாவது 6 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வந்தது. இண்டிகோ நிறுவனம் 72 பேர் பயணிக்கக்கூடிய ATR 72 சிறிய ரக விமான சேவையை புதுச்சேரியிலிருந்து பெங்களூர், ஹைதராபாத் நகரங்களுக்கு ஏற்கனவே தனியார் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் விமான சேவை வழங்கி வந்த நிலையில் அதற்கு போதிய அளவிலான வரவேற்பு பயணிகளிடையே இல்லாததால் அந்த சேவை கடந்த மார்ச் மாதம் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் மீண்டும் தனியார் நிறுவனம் துவங்கியிருக்கின்றது. இன்று காலை 11:10 மணிக்கு பெங்களூரில் இருந்து புறப்படும் விமானம் பகல் 12:25 மணிக்கு புதுச்சேரி வந்தடைந்தது. விமானத்தை தண்ணீர் பீச்சடித்து வரவேற்கப்பட்டது. தொடர்ந்து விமானத்தில் வந்த பயணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் புதுச்சேரியிலிருந்து 12:45 மணிக்கு புறப்பட்ட ஹைதராபாத் விமானத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். இதேபோல் மறுமார்க்கமாக அதே விமானம் பிற்பகல் 3:05 மணிக்கு ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டு மாலை 4:50 மணிக்கு புதுச்சேரி வந்தடையும். பின்னர் 5:10 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு மாலை 6:35 மணிக்கு மீண்டும் பெங்களூர் சென்றடைய உள்ளது. இதற்கான விமான கட்டணம் குறைந்தபட்சம் 3,500 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 8 மாதங்களாக புதுச்சேரி விமான நிலையம் செயல்படாமிருந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து விமான சேவை துவங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தொடர்ந்து விமான சேவையை இயக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக தமிழக முதலமைச்சரிடம் மீண்டும் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும், மேலும் புதுச்சேரியில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு விமானங்கள் இயக்குவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சிகிச்சை இலவசமாக அனைத்து மக்களுக்கும் அளிக்கப்பட்டு வருகின்றது. சிகிச்சை அளிக்க மருத்துவ வல்லுநர்களின் திறமையான மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை மட்டுமல்லாமல் நோயாளிகளின் சுய சுத்தமும் சுற்றுப்புற சுத்தமும் மிகவும் அவசியமாகின்றது. அவ்வாறு சுத்தத்தையும் கடைபிடித்தால் நோயாளிகள் விரைவில் குணமடைய முடியும். இந்த மருத்துவமனையில் மாவட்ட ஆரம்ப தலையீடு மைய திட்டத்தை செயல்படுத்துவதன் ஒரு பகுதியாக அப்பல்லோ மருத்துவமனையின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் குழந்தைகளுக்கான இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைக்கான அனைத்து செலவுகளும் அரசாங்கத்தால் ஏற்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு வயதிலும் ஆரம்ப நிலையிலும் நோயை கண்டறிந்து சரியான சிகிச்சை அளிப்பதாகவும், இதுவரை சுமார் 54 அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைகள் இந்த மருத்துவமனையால் அப்பல்லோ மருத்துவமனையின் குழந்தைகள் இதய நோய் நிபுணருடன் கலந்தாலோசித்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இந்த மருத்துவமனையில் இத்திட்டம் கிடைப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த வசதியை இலவசமாக பெறவும் இம்மருத்துவமனையின் மாநாட்டு அரங்கில் மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இன்று புதுவை சபாநாயகர் செல்வம் அவர்கள், கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அவர்கள், புதுச்சேரி அரசின் ஆணையர் மற்றும் அரசு செயலர் ஆஷிஷ் மாதவ்ராவ் மோரே, புதுவை அரசு சுகாதார இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன், புதுச்சேரி சுகாதார இயக்க இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜன், சென்னை அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையின் ஆலோசகர், வயது வந்தோர் மற்றும் குழந்தை மருத்துவ தலையீட்டு இருதய நோய் நிபுணர் டாக்டர் CS முத்துக்குமரன் அவர்கள் மற்றும் இம்மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன் ஆகியோரின் முன்னிலையில் புதுச்சேரியின் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ரொசாரியோ, மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் குருபிரசாத், RBSK மாநில நோடல் அதிகாரி டாக்டர் ரகுநாதன் மற்றும் DEIC மாநில நோடல் அதிகாரி டாக்டர் சரவணன் ஆகியோர் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் அனைத்து துறை தலைவர்களும், மருத்துவ அதிகாரிகளும், அனைத்து செவிலியர்களும் மற்றும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டார்கள். கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது. இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான இந்நாளை கிறிஸ்தவர்கள் தங்களது இல்லங்களில் குடில் அமைத்து, இயேசு சொரூபம் அமைத்து வெகு விமர்சையாக கொண்டாடுவர். இதற்காக அவர்கள் தங்களது வீடுகளில் ஸ்டார், குடில், கிறிஸ்துமஸ் மரங்கள் உள்ளிட்டவைகளை அமைத்து அழகுபடுத்துவர். இதற்காக புதுச்சேரியில் விதவிதமான வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விற்பனைக்கு வந்துள்ளது. இதேபோல் கிறிஸ்துமஸ் மரம், குடில்கள் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள், குழந்தைகளை கவரும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள், பலவிதமான அலங்கார விளக்குகளும் புதிய வடிவங்களிலும் பல வண்ணங்களிலும் விற்பனைக்கு வந்துள்ளது. இதனை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என பலரும் இந்த வண்ணமயமான ஸ்டார்கள், கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் இந்த ஆண்டு புதிய வகையான இத்தாலி சைனீஸ் குடில் செட் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும், ரூபாய் 500 முதல் 25,000 வரையிலான குடில்கள் செட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்து வருவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பல ஆண்டுகளாக போதுமான வகுப்பறை இல்லை மற்றும் மழை காலங்களில் மழைநீர் உள்ளே போவது போன்ற குறைகள் இருந்து வந்தன. பென்சில் புயல் காரணமாக பெய்த கனமழையால் பள்ளியின் வகுப்பறையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது. இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு உடனடியாக அந்த குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அந்த உத்தரவின் பேரில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தற்பொழுது சுமார் 24,50,000 மதிப்பில் அரசு ஆரம்ப பள்ளியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியம், இளநிலை பொறியாளர் ஆனந்த பத்மநாபன், கல்வித்துறை துணை இயக்குநர் சிவராமன், பள்ளி கல்வித்துறை ஆய்வாளர் வட்டம் 1 குணசேகரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.